குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. குணமென்னும் குணங்கள், பல குணங்கள், நற்குணங்கள் இருக்குது. என்ன பல நற்குணங்கள்னா, ஒழுக்கத்தோடு, உண்மையோடு, நேர்மையோடு, பிறருக்கு உதவி செய்து உள்ளம் தூய்மையாக இருக்கபடி, இப்படி பல நற்குணங்கள். நற்குணங்கள் யாவும் என்னங்கிறது எல்லாம்ங்கிறது. யாவும் என்ன எல்லாம். குன்றேறி, குண்டுங்கிறது சிறிய மலை, ஏரிங்கிறது மலையின் உச்சியில், நின்றாருங்கிறது நம்ம நீத்தார் பெருமை படிச்சிருக்கோம். அந்த இடத்துல நின்றாருங்கிறது துறவியதான் வருகிறது. நற்குணங்களில் மலையின் உச்சியில் நிற்கக்கூடியவர் துறவி. வெகுளிங்கிறது கோபம். அப்படிப்பட்ட துறவிக்கு கோபம் வருமானா, கோபம் வரும். மனிதனுக்கு உயிர் குணங்கள் காமம், கோபம், மயக்கங்கிறது உயிரோடு கலந்திருக்கனால கோபம், உயிர் கலந்திருக்கனால கோபம் வரும். கணமையும் காத்தல் அரிது. வரக்கூடிய கோபம் எப்பொழுதாவது கோபம் வரும். வரக்கூடிய கோபமும் கணமையுங்கிறது ஒரு நொடி அளவு தான் இருக்குமா. அந்த கோபம் ஏன் வராதுன்னா, அவங்க யோக பயிற்சி செய்வாங்க. யோக பயிற்சிங்கிறது எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்ய மாட்டாங்க. எது செய்யணுமோ அதை செய்வாங்க. எது செய்யக்கூடாது, திருடக்கூடாது, ஒருத்தரை பத்தி ஒருத்தர குறை சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, இப்படிப்பட்ட கெட்ட பழக்கங்கள் எல்லாம் விட்டுட்டு எல்லார்ட்டையும் அன்பா இருப்பாங்க, பிறருக்கு உதவி செய்வாங்க. இப்படி நல்லதை செய்வாங்க. மூச்சு பயிற்சி செய்வாங்க. தியானம் பண்ணும் போது அந்த கோபமானது குறைந்துடும். கோபமானது குறையும் போது, யாராவது சீண்டும் போது, அவங்கள துன்புறுத்தும் போது அந்த கோபம் வரும்போது அந்த கோபமானது சொல்லக்கூடிய வார்த்தைகள் உடனே பலிக்கும். சாபமிட்டாலும் உடனே பலிக்கும். அதனால அவங்களுடைய கோபத்தை காத்தல் இருந்தனால் நம்மளால் தாங்க முடியாது. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. ஏன் துறவினுடைய குணத்தை குன்றுங்கிறது மலையோடு ஒப்பிட்டு இருக்காங்கன்னா, மலை வளையாது, அசையாது, அப்படி நிமிர்ந்து நிற்கும். அத மாதிரி துறவியும் நற்குணங்களிலிருந்து அசையாமல், வளையாமல், நிமிர்ந்து பெருமையோட நிற்கக்கூடியவர். அதனாலதான் துறவியினுடைய நற்குணத்தை மலையோடு ஒப்பிட்டு இருக்காங்க. பொருள் குணம்ங்கிறது நற்குணங்கள், என்னுங்கிறது யாவும், யாவுங்கிறது எல்லாம், நற்குணங்களை எல்லாம். குன்றேறி சிறு மலையின் உச்சியில், நின்றார் நிற்பவர் முனிவர், முனிவர்ங்கிறது துறவிதான். வெகுளிங்கிறது கோபம், கணமேயுங்கிறது ஒரு நொடி அளவுதான், காத்தல்ங்கிறது தாங்குதல், அரிது முடியாது. விளக்கம்: நற்குணங்களில் குன்றின் உச்சியில் நிற்பவர் துறவி. துறவிக்கு கோபம் வரும். துறவிக்கு வரும் கோபம் ஒரு நொடிதான் இருக்கும். ஒரு நொடி வரும் கோபத்தையும் தாங்க முடியாது. துறவியின் நற்குணங்களை ஏன் குன்றோடு ஒப்பிட்டு இருக்காங்க என்றால், மலை அசையாது பெருமையோடு நிற்கும். அதுபோல துறவியும் நற்குணங்களில் இருந்து அசையாமல் நிமிர்ந்து பெருமையோடு நிற்பார்.